ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டிஎன்பிஎஸ்சி ரமேஷ் டாக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னா, யூனிட் 1 சயின்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா, வெவ்வேறு ஸ்கூல் புக்கில் இருந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து நான் கன்சல்டேட் பண்ணி ஒரு சிங்கிள் சோர்ஸாக வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கோட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரூதர்ஃபோர்டோட ஒரு கோட் என்னென்னா, எல்லா ஃபிசிக்ஸில் இருக்க எல்லாமே வந்து நம்ம இம்பாசிபிள் தான் நினைப்போம், இல்லைனா அது வந்து அது மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு நினைப்போம். நம்ம அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும், ஓகேங்களா, புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து இம்பாசிபிள் அப்படி தான் நினைப்போம் அப்படின்றது தான் அந்த ரூதர்ஃபோர்டோட கோட். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து எப்படி எப்படிலாம் ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன் படி பார்த்தீங்கன்னா 400 BCலே வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணார்னா, மேட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் உடைக்கவே முடியாத ஒரு ஆட்டம்னால ஆனது அப்படின்ட்டு வந்து 400 BCலே பிலீவ் பண்ணார். அப்புறம் 1803ல் ஜான் டால்டன் அப்படின்றவர் என்ன சொன்னார்னா, ஒரு எலமெண்ட்ஸ்ன்றது வந்து ஐடென்டிக்கலான ஆட்டம்ஸால் ஆனது அப்படின்ட்டு சொன்னார். 1887ல் ஜேஜே தாம்சன் டிஸ்கவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானை வந்து டிஸ்கவரி பண்ணார். ஆக்சுவலாக E/M ரேஷியோவையும் அவர் தான் டிஸ்கவர். அப்புறம் 1896ல் ஹென்ரி பெக்கோரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி ஒன்று வந்து இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணார். 1898ல் மேரி அண்ட் பேரி கியூரி வந்து பார்த்திங்கன்னா ரேடியம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. பிச் பிளெண்ட் அப்படின்ற இதில் ரேடியம் வந்து கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா மேரி கியூரி அண்ட் பேரி கியூரி. அதுக்கப்புறம் 1909ல் மெலிக்கனோட ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் வந்து சார்ஜ் இருக்குது, ஓகேங்களா, அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாரு. 1911ல் ரூதர்ஃபோர்டோட இது என்ன சொன்னார்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஒரு ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் மூலமாக நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 1913ல் போரோட ஒரு அட்டாமிக் மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணுறாரு. 1913லேயே வந்து பார்த்திங்கன்னா சாடி அண்ட் ஃபாஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. 1930 பார்த்தீங்கன்னா போத் அண்ட் பெக்கர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரானை வந்து கண்டுபிடிச்சாங்க, ஓகேங்களா. ஸோ நியூட்ரான்ஸை வந்து டிஸ்கவரி பண்ணுறாங்க. 1932ல் நியூட்ரான் டிஸ்கவரி வந்து கரெக்டு தான் அப்படின்ட்டு வந்து சாட்விக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சாட்விக் தான் வந்து நியூட்ரான் வந்து கண்டுபிடிச்சாரு. பட் அதுக்கான டிஸ்கவரி வந்து அந்த போத் அண்ட் பெக்கர் வந்து பார்த்திங்கன்னா 1930லே பண்ணது. அதை கன்ஃபார்ம் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1934ல் ஐரீன் கியூரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஜோலியாட் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து இருக்குது அப்படின்றத டிஸ்கவரி பண்ணாங்க. நமக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி பெக்கரோல் 1896ல் சொல்லியிருப்பார். ஆல்மோஸ்ட் ஒரு 26 இயர்ஸ் கழிச்சு, இல்லைனா ஒரு கரெக்டு தான் 28 இயர்ஸ் கழிச்சு ஐரீன் கியூரியும் எஃப் ஜோலியாட்டும் ஆர்டிஃபிஷியலாக ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1939ல் ஓட்டோ ஹான் அப்புறம் எஃப் ஸ்ட்ராஸ்மான் அப்படின்றவங்க வந்து நியூக்ளியர் ஃபிஷன் பற்றி டிஸ்கவரி பண்ணாங்க. 1942ல் ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பில்ட் பண்ணது எங்கன்னா சிகாகோ, யூஎஸில் சிகாகோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க, என்ரிகோ ஃபெர்மி அப்படின்றவர். 1945ல் இந்த அட்டாமிக் பாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா நாகசாமி மேலே வந்து போட்டிருப்பாங்க அமெரிக்கா, ஜப்பானில், ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பாய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா யுரேனியத்தாலையும், ஃபேட்மேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புளூட்டோனியத்தாலையும் வந்து செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பாய் வந்து ஹிரோஷிமாலையும், நாகசாகியில் வந்து ஃபேட்மேனையும் வந்து பாம் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து 1948ல் நம்மளோட அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு சேர்மன் யாருன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹோமி ஜஹாங்கீர் பாபா, ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்மன். அடுத்து வந்து 1956 நியூட்ரினோ அப்படின்றது வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. யாருன்னா ரெயின்ஸ் அண்ட் கோவன் 1956ல்.
1964ல் குவார்க்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. குவார்க்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்மேன் அண்ட் ஸ்வீக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அதோட டிஸ்கவரி வந்து 1968ல் எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எஸ்எல்ஏசி. ஓகேங்களா. ஸோ வெவ்வேறு இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் த்ரூ கேஸஸ் வழியாக வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு செட்டப்பு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டியூபோட செட்டப் வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டரு, டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டரு, வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோவோல்ட் வந்து வோல்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதில் வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கம்மியான ஒரு ப்ரெஷர் ஃபில் பண்ணுற அந்த கேஸ் வந்து வச்சுட்டு 2 எலக்ட்ரோடு வந்து இருக்கும். ஒன்று வந்து ஆனோடு, கேத்தோடு. ஸோ ப்ரெஷரோட எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 110 mm ஹெச்ஜியில் டிஸ்சார்ஜ் எதுவுமே நடக்கலை. அதே வந்து ஒரு 100 mm ஹெச்ஜி ப்ரெஷர், அதாவது கம்மியாக இருக்கும்போது பாருங்கள், 110ல் இருக்கும்போது எந்த டிஸ்சார்ஜுமே நடக்கலை. அதாவது எவ்வளோ 50 கிலோவோல்ட்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணும்போது எந்த டிஸ்சார்ஜுமே நடக்கலை. 110ல் நடக்கலை. 100ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அதே 10 mmல பார்த்தீங்கன்னா லூமினஸ் காலம், அதாவது ஒரு பாசிட்டிவ் காலம் வந்து கிரியேட் ஆகுது. 0.01 mm ஹெச்ஜியில் க்ரூக்கோட டார்க் ஸ்பேஸ் கேத்தோட் ரே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகுது. அப்போ தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ கேத்தோட் ரேயோட இப்போ அந்த அப்பியர் ஆன கேத்தோட் ரேக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருக்கு. என்னென்ன இருக்குன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். அப்ராக்சிமேட்டாக 10⁻7 m/s. அதாவது நம்மளோட லைட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 3 × 10⁸ m/s. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10⁻7 m/s. ஸோ இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட ஸ்பீடில் 1/10 வந்து இருக்குது இதோட ஸ்பீடு. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஹிட் பண்ணும்போது ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். அதாவது அட்டாமிக் வெயிட் வந்து எதுக்கு வந்து அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ஹிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். கேஸஸை அயனைஸ் பண்ணும். ஓகேங்களா. இந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோட் ரேவோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1887ல் ஜேஜே தாம்சன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு எவாக்குவேட்டட் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் வச்சுருப்பார். அதில் வந்து என்ன பண்ணுறோம், கேத்தோட் ரே வந்து பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் வந்து பாஸ் பண்ண விட்டுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி செட் பண்ணிடுறாரு. ஒரு ஸ்க்ரீன் வந்து ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனை வந்து வச்சுட்டு அதில் வந்து ஜிங்க் சல்ஃபைடை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரிசல்ட்டு இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ V = E/B. ஓகேங்களா. ஈன்றது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ்னு வரும், பின்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான வேல்யூ. ஸோ ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து நம்ம சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா E/m வந்து 1.7 × 10⁻11 C/kg. ஓகேங்களா. இந்த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த கேஸ் யூஸ், அதாவது அந்த டியூப்ல யூஸ் பண்ண கேஸை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை இந்த சார்ஜ், ஸ்பெசிஃபிக் சார்ஜ். அப்புறம் வந்து என்ன மாதிரி டைப் ஆன எலக்ட்ரோடுன்றதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட 2 ஃபைண்டிங்ஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மிலிக்மேனோட ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் வந்து எப்படி இருக்கும்னா, 2 ஹரிசாண்டலான சர்க்குலர் மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. 20 சென்டிமீட்டர் டயமீட்டர், ஒரு 1.5 சென்டிமீட்டர், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஒரு 10 கிலோவோல்ட் வோல்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஆயில் அட்டாமைசர் அப்படின்ற ஒன்று, அப்புறம் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சுருக்காங்க அப்சர்வேஷனுக்காக. எக்ஸ்ரே வந்து சோர்ஸ் வந்து எதுக்காகனா அயனைசேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேவோட சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸஸ் ஆன் ஆயில் ட்ராப். ஸோ ஒரு ஆயில் ட்ராப் மேலே என்னென்ன மாதிரி ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா F = mg. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா Q × E. இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், N = QE அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்வார்டில். அடுத்து பார்த்திங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் FPO ஆக்ட் ஆகுது. இதில் முக்கியமான கீ ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து சும்மா இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேடியஸ் வந்து டிட்டர்மினேஷனுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 9⁻V/2 ρ - σ × G
பவர் 1/2. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 1.6 × 10⁻−19 கூலுமோட மல்டிபிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரானோட எலிமெண்ட்ரி சார்ஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாடல்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு யாருதுன்னா ஜேஜே தாம்சனோட மாடல், வாட்டர்மெலன் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது 1911க்குலாம் முன்னாடி. ஓகேங்களா? அப்போ வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பியர் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்படடாக எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து எம்பட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 10⁻−10 மீட்டராக இருக்கும். லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈக்குலிபிரியம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லைன்ஸ் எல்லாம் பற்றி இதனால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த ஜேஜே தாம்சன் மாடலில். இதுதான் இதோட லிமிட்டேஷன், 2 லிமிட்டேஷன்ஸ். ஈக்குலிபிரியம் ஸ்டேபிளாக இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷலான ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூதர்போர்டு மாடல் 1911. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாரு ரூதர்போர்டு. என்னன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வந்து ஒரு கோல்டு ஃபாயில் வழியாக வந்து அனுப்பும்போது ஸ்க்ரீனில் வந்து டிடெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொலோனியம் யூஸ் பண்ணியிருப்பாரு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தின் கோல்டு ஃபாயில் வழியாக வந்து அதை அனுப்புவார். என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து எதுவுமே டிஃப்ளெக்ட் ஆகாமல் அப்படியே டேரெக்டாக வந்து கிளியராக வெளியே வந்துடும். ஒரு சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆங்கிள்ஸில் டிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலது இன்னும் ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ வந்து பார்த்தீங்கன்னா 1 in 1000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரியோட அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கேட்டர்ட்னா திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து நமக்கு வந்து அதுக்கான ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. R0 வந்து ஈக்குவல் டு எவ்வளோன்னா 1/4πε0 இன்ட்டு 2ZE² டிவைட் பை 1/2 mv². ஓகேங்களா? ஈக்குவல் டு 2ZE² டிவைட் பை 4πε0 EK. ஓகேங்களா? இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பி. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காட் θ/2. இதில் தீட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆங்கிள், எந்த அளவுக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகுதோ அந்த ஆங்கிள். நியூக்ளியஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻14 10⁻15 மீட்டர் இருக்கும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா R = R0 A⁻1/3. ஸோ அப்ராக்சிமேட்டாக R0ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 F இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதோடதுன்னா ரூதர்ஃபோர்டோட மாடல், அதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடல் 1913ல் என்ன வந்து சொல்லியிருந்தாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து ரிவால்வ் ஆகுது, கூலிங் ஃபோர்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆர்பிட் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அந்த இதில், அந்த ரிவால்வ் ஆகிறதுல. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா NH அப்படின்னு சொல்கிறாங்க. H வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பை, H = h/2π. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி குவான்டைசேஷனு டெல்லி ஈக்குவல் டு எவ்வளோன்னா HV = hc/λ. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கீ ஃபார்முலாஸ்லாம் வந்து கீழே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னும் போது E1 வந்து பார்த்தீங்கன்னா -13.6 E வோல்ட்டாகவும், ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் N = 2 இருந்துச்சுன்னா E2 வந்து எவ்வளோனா -3.4 E வோல்ட்டாகவும், செகண்ட் எக்ஸைட்டட் N = 3ல் வந்து பார்த்தீங்கன்னா E3 = -1.51 E வோல்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? இது வந்து ரைட்பர்க் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ரைட்பர்க் ஃபார்முலா வந்து 1/λ = R × 1/n² - 1/m². ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் மாதிரி இருக்குது, ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் தான். லைமன் வந்து பார்த்தீங்கன்னா N வந்து பார்த்தீங்கன்னா 1, எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அப்படின்னு போகும். ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால்மர் சீரீஸில் என்னோட வேல்யூ 2, எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அப்படின்னு போகும். விசிபிள் லைட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 3, எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6. இன்ஃப்ராரெட், நியரில் இருக்கிற இன்ஃப்ராரெட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டு, என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, எம்மோட வேல்யூ வந்து 5, 6, 7. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்டோட மிடில் லேயர்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஃபண்ட். பிஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 5, எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6, 7, 8. இதோட ரீஜன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்டோ வந்து தூரத்தில் இருக்க இன்ஃப்ராரெட்டோட இது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூக்ளியரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதை எப்படி நோட்டேஷன்ஸ், என்ன மாதிரி நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நியூக்ளியர் பொறுத்த வரைக்கும் 3 இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. மாஸ் நம்பரை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ மாஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னா புரோட்டானையும் நியூட்ரானோட சம்மு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசட். இசட்ன்றது என்னன்னா அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பர்ன்றது பேசிக்காக என்னன்னா புரோட்டான் மட்டும், அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல்ன்றதுனால இந்த இடத்துல வந்து நீங்கள் புரோட்டான் ஆர் எலக்ட்ரான் எது வேணால் அசிம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரானோட நம்பர். நியூட்ரானோட நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் இசட். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப். ஐசோடோப்னா என்னன்னா அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா. ஆனால் மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதான் வந்து ஐசோடோப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் இருக்குது. ஸோ 1H 2H 3H இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ சேமாக இருக்கும், ஆனால் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப். ஐசோபார் அப்படின்னா என்னன்னா அப்படியே நம்ம ஐசோடோப்புக்கு ரிவர்ஸ். மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ் 1640, குளோரினில் வந்து பார்த்தீங்கன்னா 1740, அப்புறம் வந்து ஆர்சனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1840. இது மூணுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் மெட்டல்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸில் அதோடைய ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா சேம், ஆனால் இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. இது இப்படி தான் டினோட் பண்ணுவாங்க, ஏ எக்ஸ் இசட் அப்படி தான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்றது வந்து மாஸ் நம்பர், எக்ஸ்ன்றது வந்து அது எந்த எலமெண்ட்டோ அது, இசட்ன்றது அதோடைய அட்டாமிக் நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டு பார்த்தாச்சு, ஐசோடோப் பார்த்துட்டோம், ஐசோபார் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோன்ஸ். ஸோ ஐசோடோன்ன்றது என்னன்னா என்னோட வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ என்னன்றது என்னது, நியூட்ரான் நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் இசட்டோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 512, கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 613. இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமனான என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா 7 நியூட்ரான். ரெண்டுத்துக்குமே வந்து 7 நியூட்ரான் இருக்குது. பட் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதாவது என்னோட வேல்யூ சேமாக இருக்கும், பட் அதர் இசட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ ஒரு யூனிட் வந்து ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/12 இன்ட்டு மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.660 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம். ஓகேங்களா. இது வந்து ஏஎம்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ 1U வந்து பார்த்தீங்கன்னா வேறு எப்படி டினோட் பண்ணலாம்னா 931 ME வோல்ட் டிவைட் பை C ஸ்கொயர்னு இது பண்ணலாம். ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி. ஸோ நியூக்ளியர் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து காமனாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது இசட் வந்து கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு இருக்கிற எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டென்சிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3m டிவைட் பை 4πr0 கியூப். அதோட வேல்யூ வந்து 2.3 இன்ட்டு 10⁻17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ இதுக்கு வந்து ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டீஸ்பூன் வந்து நியூக்ளியர் மேட்டர் எடுத்திங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் டன்ஸ் இருக்குமா. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து எப்போ டிஸ்கவர் ஆச்சு, யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி. ஸோ 1896 தான் ஃபஸ்ட்டு ஹென்ரி பெக்கோரல் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் பிசிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து கண்டுபிடிச்சார். எப்போ கண்டுபிடிச்சாருன்னா ஒரு யுரேனியம் காம்பவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வழியாக வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஃபைன் பண்ணியிருக்காரு 1896. 1898 மேரியன் பியரி கியூரி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம் அப்படின்ற ஒரு இதுவை வந்து பார்த்தீங்கன்னா பிட்ச் பிளெண்ட் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அதோட ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் யுரேனியத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த ரேடியத்தோட இன்டென்சிட்டி ரேடியேஷன். ஓகேங்களா. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா nuclear decay of certain elements with emission of radiation like alpha, beta, gamma rays is called radioactivity. அதாவது ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணும். என்ன எமிட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்ற ரேஸ்லாம் எமிட் பண்ணும். அதுதான் என்ன சொல்லுவோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி
ரியாக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்லுவோம்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுரேனியம், ரேடியம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேடியோ எலமெண்ட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பரோட வேல்யூ வந்து 82க்கு மேலே விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தானாகவே நடக்கும். 82 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அட்டாமிக் நம்பர் வந்து 82 விட அதிகமாக இருந்துச்சுன்னா தானாகவே நடக்கும். எக்ஸப்ஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீட்டியம், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 43. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொமித்தியம், அதோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 61. இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 82 விட அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸாக ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும். அதுக்கு 2 எக்ஸப்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா டெக்னீட்டியமும் ப்ரொமீத்தியமும். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணலாம், நம்மளே மேனுவலாக வந்து பண்ண முடியும். அது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரின் கியூரியும் எஃப் ஜோலியோட் அப்படின்றவர் வந்து 1934 கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா லைட் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தடை வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிலேருந்து கிடைக்கிற அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வச்சு பாம்பார்ட் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து இன்டியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்படி டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டெகிரேட் ஆகும். ஓகேங்களா, அதுலேருந்து கிடைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. எது வந்து இன்டியூஸ் பண்ணுதோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவாங்க. எஜெக்டட் வந்து ப்ரொடியூஸ்டு ஆஃப்டர் டிஸ்இன்டெகிரேஷன். அதாவது பேரண்டல் நியூக்ளியஸ்ல இருந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் நியூக்ளியஸ். எது வந்து அந்த டிஸ்இன்டெகிரேஷனை வந்து எது இன்டியூஸ் பண்ணுதோ அதை வந்து ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவாங்க. எஜெக்டட்ன்றது அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பார்ட்டிகிள். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஜெக்டட் பார்ட்டிகிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கம்பேரிசன் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். ஸோ நேச்சுரல்ன்றது செல்ஃபாக நடக்கும், அது எதுவும் இன்டியூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு இன்டியூஸ்மெண்ட் தேவை கிடையாது. பட் ஆர்டிஃபிஷியல் போது இன்டியூஸ் பண்ணாதான் நடக்கும். ஸோ நேச்சுரல் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்ற ரேடியேஷன்ஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா எலமெண்டட் பார்ட்டிகிள்ஸ் தான் கிடைக்கும். இது ஸ்பான்டேனியஸாக நடக்கும், இது இன்டியூஸ்டு நடக்கும். ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தென் 82க்கு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும். அதே வந்து லெஸ் தென் இருக்கிற 82க்கு, லெஸ் தென் ஆட்டமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 82 இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தான் நடக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நடக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ஆர்டிஃபிஷியல் நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ்லாம் எமிட் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னா என்னென்னா ஆல்ஃபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் நியூக்ளியஸ். ஹீலியம் நியூக்ளியஸில் 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் இருக்கும். ஓகேங்களா, 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கிற இதுதான் வந்து சொன்னால் ஆல்ஃபான்னு சொல்கிறோம். பீட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், பேசிக்காக அது வந்து எலக்ட்ரான்ஸ், எல்லாத்துலேயுமே இருக்கிற எலக்ட்ரான்ஸ். அடுத்து வந்து காமா ரேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்து காமா ரேஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், அதில் வந்து ஃபோட்டான்ஸ்னு ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் தான் இருக்கும். சார்ஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +2e, அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் -e. ஸோ நியூட்ரல், காமான்றது வந்து நியூட்ரல்ன்றதுனால அதோட சார்ஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அயனைசேஷன் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் ஆல்ஃபா ரேஸ்க்கு, 100 times greater than பீட்டா ரேஸ் அண்ட் 10,000 times greater than காமா ரேஸ். அதே பீட்டா ரேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லோவாக இருக்கும். காமா ரேஸ்க்கு வந்து இருக்கிறதுல லெஸ்ஸரான அயனைசேஷன் பவர். பெனட்ரேட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஆல்ஃபாக்கு வந்து பெனட்ரேட்டிங் பவர் கிடையாது. ஓகேங்களா, ஆல்ஃபாவோட பீட்டாக்கு வந்து அதிகம் பெனட்ரேட்டிங் பவர். பெனட்ரேட் தின் மெட்டல் ஃபாயிலில் பெனட்ரேட் பண்ணிடும். காமா ரேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேட்டிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் கேன் பெனட்ரேட் திக் மெட்டல் பிளாக்ஸை கூட அதனால் பெனட்ரேட் பண்ண முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேஸ் வந்து 2 ஃபீல்டுமே டிஃப்ளெக்ட் ஆகும்.
அந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் சென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டா ரேஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபீல்ட்லேயும் அதுவும் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரே டைரக்ஷனுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதில் டிஃப்ளெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டிஃப்ளெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும். அடுத்து வந்து காமா ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸ்பீடு 1/10 to 1/20 டைம்ஸ் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட். ஸோ லைட்டோட ஸ்பீடில் 1/10லேருந்து 1/20 இருக்கும். பீட்டா ரேஸ் பார்த்தீங்கன்னா 9/10 டைம்ஸ் லைட்டோட ஸ்பீடில் 9/10 டைம்ஸ் இருக்கும். காமா ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட்லேயே வந்து ட்ராவல் பண்ணும் காமா ரேஸ். ஸோ இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் தான். அதுக்கு அடுத்து வந்து பீட்டா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் லான்னு இருக்குது. யார் சொல்லியிருப்பாங்கன்னா சாடி அண்ட் ஃபாஜன் அப்படின்றவங்க வந்து 1913 வந்து இந்த லா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா டிகே அப்படின்னா என்னென்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்குது, அப்போ வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் ஆகுது அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆகும்னா மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் கம்மியாகும். மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 யூனிட் கம்மியாகும். எக்ஸாம்பிள் வந்து யுரேனியத்துக்கு வந்து பாருங்க 92-238ல் 90 தோரியம் 234 ஆகவும் ப்ளஸ் ஹீலியமில் வந்து 2H4 ஆகவும் வந்து ஸ்பிட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டிகே. பீட்டா டிகே அப்படின்னா என்னென்னா பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணோம், மாஸ் நம்பர் வந்து அப்படியே இருக்கும். அட்டாமிக் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 யூனிட் கம்மியாகும். ஏன்னா இதோட பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்றதுனால 1 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 15p32 அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா 16s32. ஏன்னா ஒன்று வந்து அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால அட்டாமிக் நம்பர் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ +-1e0. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமா டிகே. ஸோ காமா டிகேல என்ன நடக்கும்னா எனர்ஜி லெவல் மட்டும்தான் மாறும், நியூக்ளியஸோட எனர்ஜி லெவல் மட்டும்தான் மாறும். மற்றபடி அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் சேமாக இருக்கும். பீட்டாவில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து 2 கம்மியாகும், மாஸ் நம்பர் வந்து 4 கம்மியாகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூனிட்ஸ் என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூரி அப்படின்னு ஒரு யூனிட். ஒரு குவான்டிட்டி வந்து எவ்வளோ வந்து அண்டர்கோஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 3.7 × 10^10 இன்டகிரேஷன் டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட் நடக்குது. அப்படின்றது தான் என்னன்னா ஒரு கியூரி. ஒரு செகண்டுக்கு 3.7 × 10^10 டிஸ்இன்டகிரேஷன் நடக்கும்போது எவ்வளோ வந்து குவான்டிட்டி ரேடியோ ஆக்டிவோட சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டி என்னவோ அதான் கியூரி. ரூதர்ஃபோர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ரூதர்ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா 10^6 இன்டகிரேஷன் பர் செகண்ட். ஓகேங்களா. பெக்காரல் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட். ஒன்று நடந்துச்சுன்னா பெக்காரல். 10^6 அப்படின்னா ரூதர்ஃபோர்டு. 3.7 × 10^10 இன்டகிரேஷன் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கியூரி. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஞ்சன் ஒன்று இருக்குது. ஸோ ராஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா காமா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, அதோட ரேடியேஷனோட எக்ஸ்போஜர் எவ்வளோ அப்படின்றது தான். இது வந்து எவ்வளோன்னா 2.58 × 10⁻⁴ கூலம்ஸ் இன் 1 kg ஆஃப் ஏரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சன். ஓகேங்களா. ஸோ கன்வர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னா 3.7 × 10^10 பெக்காரலுக்கு வந்து ஈக்குவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ராஞ்சன் வந்து 10^6 பெக்காரலுக்கு வந்து ஈக்குவல். ஸோ 1 பெக்காரல் வந்து பார்த்தீங்கன்னா 1/3.7 × 10^10 கியூரி. இதெல்லாம் வந்து யூனிட் கன்வர்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அடுத்து நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன? ஸோ இது என்னன்னா ஃபிஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு பெரிய நியூக்ளியஸ், அதாவது ஒரு ஹெவியான ஒரு நியூக்ளியஸை 2 ஸ்மால் நியூக்ளியஸாக வந்து பிரிக்கிறது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் வந்து ஒரு சில நியூட்ரான்ஸும் ரிலீஸ் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவோம். அதாவது அணுக்கரு பிளவு, தமிழில் சொல்லணும்னா அணுக்கரு பிளவு. ஒரு பெரிய அணுக்கரு வந்து ஒரு 2 சின்ன அணுக்கருக்களாக வந்து உடையிற ஒரு நிகழ்வு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா அணுக்கரு பிளவுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி உடைஞ்சு பிரியும் போது நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் நமக்கு நியூட்ரான்ஸும் கிடைக்கும். இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா.
இதை வந்து எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான் ஓட்டோ ஹார்ன் அண்ட் எஃப் ஸ்ட்ராஸ்மேன் அப்படின்றவங்க வந்து நியூக்ளியர் ஃபிஷனை வந்து பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. எப்போனா ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை வந்து ஒரு நியூட்ரான் பிரேக்கை வச்சு பண்ணியிருக்காங்க. வித் நியூட்ரான் பிரேக்ஸ் இன்டு ஸ்மாலர் நியூக்ளியா வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணால் எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ யுரேனியம் 92-235 வந்து ஒரு நியூட்ரானை வச்சு பாம்பர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா BA 56-141 ப்ளஸ் 36 KR 92 ப்ளஸ் நியூட்ரானில் 3 நியூட்ரான் கிடைக்குது ப்ளஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஸோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிற அப்ராக்சிமேட்டாக எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 3.2 × 10⁻11 ஜூல்ஸ் பர் ஃபிஷன். ஒரு ஃபிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ பர் ஃபிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Q வந்து எவ்வளோனா 200 மெகா EV பர் ஃபிஷன். ஓகேங்களா? மாஸ் டிஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.225303 U. ஓகேங்களா? ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது எதெல்லாம் வந்து அணுக்கடத்துக்கு ஈடுபடுத்த முடியுமோ, அணுக்கரு பிளவுக்கு வந்து ஏற்படுத்த முடியும், அதெல்லாம் ஃபிசைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ U-235 ஸோ நேச்சுரலாக இருக்க யுரேனியத்தில் ஜஸ்ட் 0.72% தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புளூட்டோனியம் Pu-239 Pu-241 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238 இருக்குது, 99.28% நேச்சுரல் யுரேனியம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபிஷனுக்கு ஈடுபடுத்த முடியாது. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா U-235 தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ். ஃபெர்டைல் மெட்டீரியல் அப்படின்றது என்னன்னா எந்தெந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்ற முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றிக்க முடியும். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெர்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன். ஸோ செயின் ரியாக்ஷனில் என்ன நடக்கும்னா தானாகவே அந்த அணுக்கரு பிளவு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரான் என்ன பண்ணுன்னா இன்னொரு அணுக்கருவை வந்து போயிட்டு அட்டாக் பண்ணி அதை வந்து ரெண்டாக பிரிக்கும். ஸோ இது என்னன்னா ஒரு ஜிபி மாதிரி போயிட்டே இருக்கும், ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்றது என்னன்னா அந்த செயின் ரியாக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு அணுக்கரு பிளவு நடக்கும்போது நிறைய நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிற நியூட்ரான்ஸ் வந்து ஒன்று இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நியூட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூட்ரான் அப்சர்வர் வச்சு எடுத்துருவாங்க, அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், நம்மளுடைய அணுக்கரு உலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் என்ன பண்ணோன்னா அது ஒரு நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணும். அது உடஞ்சி அதில் திரும்பி நியூட்ரான்ஸ் என்ன பண்ணோன்னா அது வேற ஒரு நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணும். ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆனால் உங்களுக்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இதுவாகும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ். ஸோ கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்றது என்னன்னா மினிமமாக அதுக்கு வந்து எவ்வளோ மாஸ் இருக்கணும், ஒரு செயின் ரியாக்ஷன் கண்டிஷன் நடக்கிறதுக்கு மினிமம் எவ்வளோ மாஸ் இருக்கணும், அந்த ஃபிசைல் மெட்டீரியல் வந்து எவ்வளோ மாஸ் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட நேச்சரு, எவ்வளோ டென்சிட்டி இருக்குது, சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல் எல்லாமே வந்து சப்கிரிட்டிக்கல் அப்படின்றது என்னன்னா மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா சப்கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து கிரிட்டிக்கல் மாஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பர் கிரிட்டிக்கல். ஓகேங்களா? இது ரெண்டு கண்டிஷன். ஸோ ஒரு ஆட்டம் பாம்போட ஸ்ட்ரக்சரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சப்கிரிட்டிக்கல் பீசஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலிண்டருக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு வாய்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலிண்டருக்குள்ளே அந்த வாய்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா சப்கிரிட்டிக்கல்ல இருந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஆகிடும். சூப்பர் கிரிட்டிக்கல் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமாவில் வந்து லிட்டில் பாய் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் பேஸ்டு கன் டைப். நாகசாகியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் புளூட்டோனியம் பேஸ்டு எக்ஸ்ப்ளோஷன் டைப்பு. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேலே யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டும். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ ஃபியூஷன் அப்படின்னா இணைவு, அணுக்கரு இணைவு. ஓகேங்களா?
2 லைட்டான நியூக்ளியஸை கம்பைன் பண்ணி ஒரு ஹெவியான நியூக்ளியஸை மாற்றுறதா நான் சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1H2வையும் 1H2வையும் வந்து ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2He4 அதாவது ஹீலியம் கிடைக்குது. அந்த ஹீலியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எனர்ஜி கிடைக்குது. ஓகேங்களா. 1H2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டேரியம் சொல்லுவாங்க. ஹைட்ரஜனோட ஒரு ஐசோடோப் தான் இது. எனர்ஜி இதில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி பார்த்தீங்கன்னா 3.84 × 10⁻12 ஜூல்ஸ் பர் ஃபியூஷன். ஒரு இணைவுக்கும் இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கணும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கணும். 10⁻7லேருந்து 10⁻9 கூலும் அதாவது கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கணும். ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷராக இருக்கும். அந்த நியூக்ளியஸை வந்து ரொம்ப ஒன்றுத்துக்கு ஒன்று கிட்ட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ப்ரெஷரும் ஹையராக இருக்கணும், டெம்பரேச்சர் ஹையராக இருக்கணும். ஓகேங்களா. ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் ரிப்பல்ஷன் வந்து 2 பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேங்களா. அந்த 2 பாசிட்டிவ் சார்ஜஸை வந்து ஒன்றா வந்து நீங்கள் வந்து ரிப்பல்ஷனை தாண்டி நீங்கள் வந்து அதை கிட்ட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அவ்வளோ எனர்ஜி வந்து உங்களுக்கு தேவைப்படுது. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும், ப்ரெஷரும் அதிகமாக இருக்கணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இது பேர் ஒன்று இருக்குது, தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதை தான். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், சன்னில் பாருங்கள் புரோட்டானோட சைக்கிள். ஸோ 1H என்ன ஆகுதுன்னா 2H, அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் V வந்து கிடைக்குது. அதே மாதிரி 1H வந்து 2H கூட ஆட் ஆகும்போது 3He வருது. காமா ரேஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3H சேர்ந்து 4He ப்ளஸ் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா 1H கிடைக்குது. ஸோ இது மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த செயின் ரியாக்ஷன். எனர்ஜி அவுட்புட் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 27 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பர் சைக்கிளில். சன்னோட கன்வர்ஷன் படி பார்த்தீங்கன்னா 6 × 10⁻11 kg H, அது வந்து பார்த்தீங்கன்னா He per second வந்து கிடைக்கும். Hலேருந்து He வந்து மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா 6 × 10⁻11 kg வந்து நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் எனர்ஜி. ஸ்டார்ஸ் இதெல்லாம் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குதோ அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் ஃபியூஷன் வந்து அந்த இடத்துல நடக்கும். ஓகேங்களா. நமக்கு வந்து லைட்டுக்கான எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர ஹீட் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அதாவது அணுக்கரு இணைவு மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கிறது தான் அந்த இடத்துல ஹைட்ரஜன் ஃபியூஷன் வந்து நடக்குது. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம். இது வந்து எதோட பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷனோட ஒரு பிரின்சிபல் தான் இது. ஸோ அணுக்கரு இணைவில் இருக்கிற பிரின்சிபல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ இதில் என்ன இருக்கும்னா ஒரு ஆட்டம் பாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து ஆட்டம் பாம் இருக்கும். ஒரு ரெக்கார்டு டெம்பரேச்சரில் ஒரு ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு ஆட்டம் பாம் இருக்கும். இதில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம்பில் வர எனர்ஜியை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹைட்ரஜன் பாம்பில். ஸோ ஏன்னா இது வந்து நியூக்ளியர் ஃபியூஷனை பேஸ் பண்ணுது, அதாவது அணுக்கரு இணைவை பேஸ் பண்ணதுனால இதில் வர கிடைக்கிற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம்பை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மாஸுக்கும் எனர்ஜிக்கும் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா இது E=mc². ஸோ C வந்து 3 × 10⁸ m/s வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஓகேங்களா. சன்னோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 620 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபியூஸ்டு பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபியூஸ்டு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 320 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8 × 10⁻26 ஜூல்ஸ் பர் செகண்ட் வந்து எனர்ஜி கிடைக்குது. அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் இருக்கிற ஒரு கம்பேரிசன் டேபிள். ஸோ ஃபிஷன் அப்படின்றது என்ன, ஒரு ஹெவி நியூக்ளியஸை 2 ஸ்மாலர் நியூக்ளியஸாக உடைக்கிறது. அதே வந்து ஃபியூஷன் அப்படின்னா என்னென்னா 2 லைட்டர் நியூக்ளியர் ஃபார்ம், அதாவது சேர்ந்து ஒரு ஹெவி நியூக்ளியஸ் கிடைக்கும். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வந்து ஃபியூஷனை பண்ணிட முடியும். ஆனால் ஃபியூஷன் நடக்கணும்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சராக இருக்கும், ப்ளஸ் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கணும். ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, இது 3 வந்து நியூக்ளியர் ஃபிஷனில் கிடைக்கும். ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரேஸ், அப்புறம் பாசிட்ரான்ஸ்னு ஒன்று கிடைக்கும், நியூட்ரினோஸ்னு ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா. சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காமா ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து காஸ் பண்ணிடும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்தது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். அதனால தான் வந்து தலைமுறையாக அதோட பாதிப்பு வந்து ஒன்றும் மீளலை அவங்க. அது நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா
வெறும் லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி மட்டும் தான் எமிட் ஆகுது. ஓகேங்களா? லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேடியேஷன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஒண்ணும் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து எங்கெங்கலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, P32 அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிராப்போட ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு, பாரசைட்ஸ் கில் பண்ணுறதுக்கு, ஃபுட்டெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டோரேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். அதாவது செரியல்ஸ் எல்லாம் வந்து அதோட நார்மல் லைஃபோட அதிக நாட்கள் வர வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ரேடியோ ஆக்டிவிட்டி. மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் Na34 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ட்டோட ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷன், அதோட எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அயோடின் எதுக்காகனா காய்டரை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. I-131 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ அயன் வந்து பார்த்தீங்கன்னா Fe59 யூஸ் பண்ணுறாங்க அனிமியாலாம் ட்ரீட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பாஸ்பரஸ் வந்து எதுக்காகனா ஸ்கின் ட்ரீட்மெண்ட் P32 அது வந்து ஸ்கின் டிசீஸஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. தெரப்பி லிஸ்ட்டில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கோபால்ட் CO60, அப்புறம் ரேடியோ கோல்டு AU-198 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின் கேன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ரேடியோ கோபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா CO60 ஸ்கின் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸ்டெரிலைசேஷன்லையும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஜெர்ம்ஸு, மைக்ரோப்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் டிவைசஸில் இருக்கும். அதில் வந்து ரேடியேஷன்ஸ் மூலமாக அதை வந்து கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸில் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக்ஸு, லீக்ஸு அதெல்லாம் இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, பேக்கேஜிங்கில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து கேஸு, லிக்விடோட லெவல்ஸ், காஜஸ்லாம் செக் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லைனில் பார்த்தீங்கன்னா செக்கிங்கில் நடக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியம் அப்படின்ற ஒரு ரேடியோ மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறாங்க CF-252. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர்ஸ். இப்போ நம்ம வந்து எஸ்பெஷலி ஐடி செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மோக் டிடெக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிசியம் AM-241 வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சில் வந்து எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க. ரேடியோ கார்பன் வந்து நம்மளோட ஃபாசில்ஸு, பெயிண்டிங்ஸு, மோனமெண்ட்ஸு இதோட ஏஜஸ்லாம் எந்தெந்த ஏஜில் இருக்குது அப்படின்றத வந்து C14 யூஸ் பண்ணி ரேடியோ கார்பன் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. எர்த்தோட ஏஜ் இந்த C14 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா 4.54 × 10⁹ இயர்ஸ், அப்ராக்சிமேட்டாக 45 crore 40 lakhs இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நேச்சுரல் ரேடியேஷன் சோர்ஸஸ்னால் சன்லேருந்து வர ரேடியேஷன், அப்புறம் நேச்சுரலாக இருக்க சாயில் அண்ட் ராக்ஸில் இருக்க ரேடியேஷன், டிவி, மைக்ரோவேவ் ஓவனு, செல்ஃபோனில் இருக்கிற ரேடியேஷன், எக்ஸ்ரேயில் இருக்கிற ரேடியேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ இன்டென்சிட்டி, அந்தளவுக்கு வந்து சிவியராக வந்து இது பண்ணாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மேட் ரேடியேஷன் சோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸு, நியூக்ளியர் டிவைஸ் டெஸ்டிங் அட்மாஸ்பியர் லெவலையோ இல்லை கிரவுண்ட் லெவலையோ நடக்கிறது. ஸோ பர்மிட்டட் ரேஞ்ச் ICRP அப்படின்றது என்னென்னா இன்டர்நேஷ்னலாக வந்து இருக்கிற ஒரு கமிஷனு ரேடியோலாஜிக்கல் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா சேஃப்டி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லி சீவர்ட் பர் இயர். ஸோ பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 20 மில்லி சீவர்ட் பர் இயர். வீக்லி லிமிட்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லி ஆர் பர் வீக் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? 100 hour எக்ஸ்போஜராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லுக்கீமியா இல்லை கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 600 hour எக்ஸ்போஜர் ரேடியேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டெத்துக்கு வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஆர் அப்படின்றது வந்து என்னன்னா ராஞ்சன். ஓகேங்களா? ராஞ்சன்றது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ரேடியோ ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட்டு. ஸோ 100 ராஞ்சன்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 600 ராஞ்சன் இருந்துச்சு அப்படின்னா டெத்து தான். ஓகேங்களா? ஸோ எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஒரு திக்கான ஒரு லெட் கண்டெய்னர் இருக்கிற கண்டெய்னரில் வச்சு பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட் கோட் பண்ண அப்ரான்ஸ் அண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது மூலம் இது பண்ணலாம். சாப்பிடும்போது ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது. அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி நீங்கள் இருக்கிறீங்க அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஈட்டிங் அவாய்ட் பண்ணணும். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் டிவைசஸ் மூலமாக வந்து
அந்த டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, ரேடியேஷன் லெவலில் டெஸ்ட் பண்ணுற டோசிமீட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டோசிமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஜர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் எப்பவுமே செக் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெடிக்கல் இமேஜிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் வந்து ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர். அதாவது ஒரு கண்ட்ரோல்டாக செல்ஃப் சஸ்டைனபிளாக இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர். ஃபஸ்ட்டு எங்கே இது பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 சிக்காகோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், pressurized heavy water reactor, boiling water reactor, water cooled reactor, gas cooled reactor, fusion reactor, thermal reactor அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் எசென்ஷியலாக வேணும் அப்படின்னா ஃபியூல் வேணும். ஃபியூல் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசைல் மெட்டீரியலில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா யுரேனியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா என்ரிச்டு யுரேனியம், அதாவது 2 to 4% ஆஃப் 235U வந்து யூஸ் பண்ணுவாங்க. மாடரேட்டராக வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃபைட்டு, ஹெவி வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹெவி வாட்டர்ன்றது வந்து D2O. மாடரேட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது. அதை ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்லோவாக நியூட்ரான்ஸை வந்து பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டர். இது என்ன சொல்லலாம், தமிழில் என்ன சொல்லலாம்னா மட்டுப்படுத்தி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ராட்ஸ் இதோட காம்போனண்ட்டில் கண்ட்ரோல் ராட்ஸ்ன்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கணும், செயின் ரியாக்ஷன் வந்து ஒரு சஸ்டைனபிளாக நடக்கிறதுக்கு எத்தனை இருக்கும் அப்படின்றது. என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னா போரான், கேட்மியம் ராட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நியூட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்கிற நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காக. கூலன்ஸாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த இப்போ வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுதுல்ல ரியாக்டர் கோர்லேருந்து, அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறத இது பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரு, ஏரு, ஹீலியம், ஹெவி வாட்டர், லிக்விட் சோடியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டர்பைன்லாம் வச்சு அந்த அதில் வர ஸ்டீம்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன டர்பைன் ரன் ஆகிட்டு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் வால்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மீட்டர் திக்னஸ் இருக்கும். ஒரு லெட் வால் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ரேடியேஷன் வந்து எஸ்கேப் ஆகி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக. ரியாக்டரோட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் எந்தெந்த லெவலில் இருந்துச்சுன்னா ஒரு நியூட்ரான் பர் ஃபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. சூப்பர் கிரிட்டிக்கல்ன்றது ஒரு நியூட்ரனோட அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேங்களா? சப் கிரிட்டிக்கல் லெஸ் தேன் 1 நியூட்ரல். ஓகேங்களா? இதோட யூசஸ் என்ன? பவர் ஜென்ரேஷன் தான் மெயின். நம்மளோட கூடங்குளம், கல்பாக்கம் அணுமின் நிலையம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் ஜென்ரேஷனுக்காக தான். அப்புறம் வந்து ரேடியோ ஐசோடோப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, நியூக்ளியர் பிசிக்ஸோட ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறது. ப்ரீடர் ரியாக்டர்ஸ் வந்து நான் ஃபிஷனபிளை வந்து ஃபிஷனபிளாக மாற்றுறது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஒரு சிலது மட்டும்தான், அதாவது யுரேனியத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷனபிள், மீதி எல்லாமே நான் ஃபிஷனபிள். ஸோ அந்த நான் ஃபிஷனபிளாக மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடர் ரியாக்டரோட ஒர்க்கு. எங்கெங்கெல்லாம் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஃபஸ்ட்டு இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து ஆகஸ்ட் 1948 அமைச்சிருப்பாங்க. சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஓகேங்களா? அதோட கரண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூக்ளியர் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் இந்தியாவோட 5th லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் தான். தாராப்பூர் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். மகாராஷ்டிராவில் இருக்குது. டோட்டல் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. மகாராஷ்டிராவில் 1, ராஜஸ்தானில் 1, குஜராத்தில் 1, உத்தரப்பிரதேசில் 1, தமிழ்நாட்டில் வந்து 2 இருக்குது, கல்பாக்கம், கூடங்குளத்தில். ஓகேங்களா? டோட்டலாக 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரியாக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன் ஏஷியா அஸ் வெல் அஸ் இந்தியா, அப்சரா. அதர் ரியாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிரஸ், துருவா, பூர்ணிமா. ஓகேங்களா? காமினி ரியாக்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்க ரியாக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமினி ரியாக்டர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரியாக்டரோட பேர் அப்சரா. ஏஷியாலையும் சரி இந்தியாலையும் சரி ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் நடக்குது, அதில் வந்து டிகே நடக்குது, அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டிகே ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா n = n0 e⁻ - λT.
ஸோ இதில் n அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் நியூக்ளி அட் எ டைம் t, எவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குது ஓகேங்களா. n நாட்ன்றது இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து என்ன, இப்போ என்ன கரண்ட் நியூக்ளியஸ் என்ன. லேம்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிகே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவிட்டி வந்து r ஈக்குவல் டு லேம்டா n எவ்வளோனா r நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா டி. ஆர் நாட்ன்றது இனிஷியல் எவ்வளோ இருந்துச்சு ஆக்டிவிட்டி அப்படின்றது. ஆஃப்லைன் அப்படின்றது என்னன்னா t1/2 ஈக்குவல் டு 0.6931 பை லேம்டா. மீன் லைஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1/λ, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா t1/t2 எவ்வளோ இருக்குன்னா 0.6931 டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வந்து இதெல்லாம் ஃபார்முலாஸ்லாம் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. n ஈக்குவல் டு n நாட் இன்ட்டு 1/2 பவர் n ஓகேங்களா. அடுத்து வந்து மாஸ் டிஃபெக்ட். ஸோ மாஸ் டிஃபெக்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த டாட்டர் நியூக்ளியஸ் வந்து எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது. மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ் லெஸ் தேன் த சம் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ். அதாவது பேரண்ட் நியூக்ளியஸோட டோட்டல் மாஸ் இருக்கும்ல, சம் இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது, லெஸ் தேன் த சம், அதுதான் சொல்லியிருப்பாங்க. ZMP ப்ளஸ் NMN மைனஸ் M. ஸோ எம்ன்றது வந்து மாஸ் ஆஃப் த டாட்டர் நியூக்ளியஸ், அது வந்து அந்த டோட்டல் சம்மில் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ் டிஃபெக்ட். பைண்டிங் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து பைண்டிங் எனர்ஜி B ஈக்குவல் டு ΔM இன்ட்டு C ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ ΔMோட எக்ஸ்பென்ஷன் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எவ்வளோ இருக்கும்னா BE/A ஈக்குவல் டு எவ்வளோனா ZMH ப்ளஸ் NMN மைனஸ் MA இன்ட்டு C ஸ்கொயர் பை A ஓகேங்களா. இதுக்கான கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூஷன் பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் நியூக்ளியா இருந்துச்சுன்னா ஃபியூஷன் பாசிபிள். ஃபிஷன் வந்து எப்போ பாசிபிள்னா ஹெவி நியூக்ளியாக இருக்கும். அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா A வந்து கிரேட்டர் than 56 இருக்கணும். லைட் நியூக்ளினா அட்டாமிக் நம்பர் வந்து A வந்து லெஸ் than 28 இருக்கணும். ஸ்டேபிள் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 40லேருந்து 120 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல், ஸோ யூனிவர்சல் இருக்கிறது வீக்கஸ்ட் இதுதான். அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து சுற்றி இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகேங்களா. ஸ்ட்ராங் நியூக்ளியர் அப்படின்றது வந்து என்னன்னா நியூக்ளியான்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். வீக் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஓகேங்களா. குவார்க்ஸ் அப்படின்றது என்னன்னா அதில் வந்து அப்பு டவுனு சாமு ஸ்ட்ரேஞ்சு டாப்பு பாட்டம் அப்படின்ற நிறைய டைப்ஸ் இருக்குது. சார்ஜஸில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து அப் சார்ஜ், ஒன்று வந்து டவுன் சார்ஜ். அப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2E/3, டவுன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் E/3 ஓகேங்களா. அடுத்து நியூக்ளியரோட கம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானாக இருந்துச்சு அப்படின்னா UUDA இருக்கும் ஓகேங்களா. அதே நியூட்ரான் இருந்துச்சுன்னா UDDA இருக்கும். இது தவிர்த்து வேறு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனோட டேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா C14 டிகே வந்து T1/2 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5730 இயர்ஸ். இதே வந்து ஒரு ரேஷியோ அட்மாஸ்பியருக்கு ரேஷியோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.3 × 10⁻12. ஏஜுக்கு வந்து அவங்க கால்குலேஷன் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா T ஈக்குவல் டு 1/λ இன்ட்டு ln R0/R ஓகேங்களா. இது வந்து அது யூஸ் பண்ணுறாங்க இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனில். அடுத்து வந்து ஸ்மோக் டிடெக்டரில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து 241 யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இது என்ன பண்ணோம்னா ஏரை வந்து அயனைஸ் பண்ணோம், கரண்ட் ஃப்ளோ வந்து உருவாக்கும். ஸோ எப்படின்னா இப்போ வந்து ஸ்மோக் வந்துச்சுன்னா ரேடியேஷன்ஸை வந்து பிளாக் பண்ணி கரண்ட் வந்து ட்ராப் ஆகும். கரண்ட் ட்ராப் ஆனவுடனே அலாரம் வந்து அடிக்கும். ஸோ பேசிக்காக அயனைஸ் பண்ணுறதுனால கரண்ட் ஃப்ளோ வர்றதுனால அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து ட்ராப் ஆகுது, ஸ்மோக் வந்து பிளாக் பண்ணுறதுனால ட்ராப் ஆகுது. ஸோ ட்ராப் ஆகும்போது அலாரம் அடிக்குது ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்டில் வந்து இருக்கிற முக்கியமான எல்லா கான்ஸ்டன்ட்டாக வேல்யூ எடுத்து போட்டிருக்கேன். போரோட ரேடியஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா A0 ஈக்குவல் டு 0.529 ஆங்ஸ்ட்ராங் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்பர்கோட கான்ஸ்டன்ட் வந்து R ஈக்குவல் டு 1.09737 10⁻7 m/-1. அடுத்து வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர், அப்புறம் எலக்ட்ரானோட சார்ஜ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எலக்ட்ரானோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு வேல்யூ. M ஈக்குவல் டு 9.1 × 10⁻31 kg. புரோட்டானோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6726 × 10⁻27. இதுவும் நியூட்ரானோ கிட்டத்தட்ட சேம் மாஸ் தான். ஸோ நியூட்ரானோட மாஸ் பார்த்தீங்கன்னா 1.6749 × 10⁻27 kg. AMUவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 931 MeV/c². பிளாங்கோட கான்ஸ்டன்ட் 6.6 × 10⁻34 ஜூல்ஸ் செகண்ட். ஸ்பீட் ஆஃப் த லைட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நியூக்ளியர் ரேடியஸோட கான்ஸ்டன்ட் R0 ஈக்குவல் டு 1.2 F.
நியூக்ளியர் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஈக்குவல் டு 2.3 × 10^17 kg/m3. ஸோ இது எல்லாமே கீ கான்ஸ்டன்ட்டு. ப்ளஸ் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்த புக்கோட பேக்கில் இருந்த கொஸ்டின்ஸு அதோட சொல்யூஷன்ஸும் வந்து நான் டீட்டெயில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு வாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸு எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அனீமியாவும் இதை பாருங்கள், அனீமியா ஈக்குவல் டு எதனால க்யூர் பண்ணலாம்னா ரேடியோ அயன் மூலமாக க்யூர் பண்ணலாம். ஐசிஆர்பியோட எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கேன், இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? எக்ஸ்போஷர்ஸ் ரேடியோ ஹியூமனில் ரேடியேஷனோட எக்ஸ்போஷர் கண்டுபிடிக்கிறது மீட்டர் பேர் பார்த்தோம்னா தோசி மீட்டர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. ஃபியூஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா 3.84 × 10⁻12 ஜூல்ஸ். ஓகேங்களா? ஃபியூஷன் வந்து எப்போ பாசிபிள்னா 10⁻7 10⁻9 கெல்வினில் தான் பாசிபிள். ஸோ கிராப் ப்ரொடக்டிவிட்டி ரேடியோ ஐசோடோப் யூஸ் பண்ணுறது வந்து பாஸ்பரஸ் P32. ஓகேங்களா? ரேடியேஷன் வந்து ராஞ்சன் வந்து 100 இருந்துச்சுன்னா லுக்கிமியா இல்லை கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஷார்ட் ஆன்சர் ப்ளஸ் லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது ரீசெண்டாக நடந்த 2 குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் குரூப் 1லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கண்டென்ட் நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.